மகேஷ் ஜானுவை டிவோர்ஸ் பண்ண போறான். இதுக்கெல்லாம் நான் தான் சார் காரணம். ஒரு கல்யாணம் என்னால உடைச்சு போகுது சார். ஐ ஃபீல் சோ கில்ட்டி. அந்த வீடு எனக்கு நிறைய அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்தது சார். ஆனா எனக்கு அந்த வீட்டோட கவலையே நான் தான் சார். நான் மட்டும்தான். நீதான் காரணம்னு யார் சொன்ன வைஷு? இல்ல வைஷு, நீ இதுக்கு காரணமே இல்ல. அந்த மகேஷும் ஜானுவும் பிரியறதுக்கு நீ நடுவுல எந்த தப்புமே செய்யலையே. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கியா? ஆஃப் கோர்ஸ் நாட் சார். நான் எப்பவுமே அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சேன். அப்புறம் என்ன? உனக்கு அந்த எண்ணமே இல்லாதப்போ, நீ எதுவுமே செய்யாத போது நீ எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ற? இந்த உலகத்தோடைய வேலையை குறை சொல்றதுதான். இந்த உலகம் என்ன நினைக்குதோ நினைக்கிட்டும் விட்டுரு. பழி போடுதுன்னா போடட்டும் விட்டுரு. த பாயிண்ட் இஸ், ஓ மனசு சுத்தமா இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான். அண்ட் ஐ ஃபீல் தட் இது மகேஷ் ஜானுவோட பர்சனல் விஷயம். இது அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிட்டுமே, ரைட்? ஆனா சார், ஏதோ ஒரு விதத்துல நானும் ரெஸ்பான்சிபிள் தானே. இல்ல வைஷு, நீ இதுக்கு ரெஸ்பான்சிபிளே கிடையாது. இங்க பாரு, உறவுகளுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா அது யாராலையுமே உடைக்கவே முடியாது. அவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ஆணி வேற இல்லையே, அதனாலதான் உறவு முறியுது. என்ன கேட்டா உன்னை பாராட்டணும். ஏன்னா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு மகேஷ் கூட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கே. இதுல உன் தப்ப எங்க இருக்கு? திஸ் காம்படிஷன் நீட்ஸ் யூ. உன்னோட போக்கஸை இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு. உன்னோட 100% இங்க கொடு. யூ ஆர் ரைட் சார். நான் 100% இந்த காம்படிஷன்ல கொடுப்பேன். தேங்க்யூ சார். எனக்கு சப்போர்ட் தேவைப்படுறப்பெல்லாம் யூ ஆர் ஆல்வேஸ் தேர் சார். நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்றீங்க சார். தேங்க்யூ சோ மச். சரி போதும், வா போய் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போலாமா? வா. இங்க பாருப்பா, எந்த புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்காம இருக்காங்க? அதுக்காக எல்லாருமே உறவை முறிச்சுக்கிறாங்களா என்ன? மகேஷ், நாங்க எவ்வளவு பிரம்மாண்டமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இங்க பாரு மகேஷ், எங்க எல்லாருக்கும் புரியுது. ஆனா இப்படி எல்லாம் பண்ணி எதையும் சாதிக்க முடியாது. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது நீதான். ஆனா ஒண்ணு மகேஷ், நீ நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. இது நீ ஜானு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இது 2 குடும்பங்களோட பிரச்சனைங்கிறத மறந்துடாத. அவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன மன்னிச்சிடுங்க பெரியமா. நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இப்ப நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. மகேஷ், நான் சொல்றத கேளு. மகேஷ், ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் செஞ்ச தப்ப நான் உணர்ந்துட்டேன் மகேஷ். எல்லா தப்பையும் உணர்ந்துட்டேன். ஆனா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல. பரவாயில்ல, டிவோர்ஸ் வாங்க முடிவு பண்ணது நல்லதா போச்சு. இந்த உறவுல அன்பும் இல்ல, மரியாதையும் இல்ல. இந்த மாதிரி ஒரு உறவுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கும் அதுதான் நல்லது. இந்த அர்த்தமே இல்லாத உறவுல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு கணவன் கிட்ட இருந்து என்னைக்கும் அன்பு கிடைக்காது. நிச்சயமா உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்காது. பட் எனக்கு ஒரே ஒரு கவலைதான். இந்த குடும்பத்தோட நான் ரொம்ப ஒட்டிக்கிட்டு. எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. இவங்க எல்லாரையும் நான் இழந்துருவேன். ஆனா எது நடந்தாலும் சரி, எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் நடக்குது. எந்த பொண்ணாவது ஒரு போலியான திருமண பந்தத்துல வாழ நினைப்பாளா? நானும் விவாகரத்துக்கு தயாரா தான் இருக்கேன் மகேஷ்.
ஜானு, இங்க பாருமா, அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு தப்பாதாம்மா இருக்கும். அ, நான் நான் மகேஷ் கிட்ட பேசுறேன், அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் சொல்றது கேளுமா. இல்ல வேண்டாம் அத்தை. மகேஷ்க்கு இனி என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. உங்களாலேயும் அவருக்கு புரிய வைக்க முடியாது. சித்தி, இந்த சூட்கேஸை நீங்க உங்க ரூம்ல வச்சுக்கிறீங்களா? இதுல என் கல்யாண புடவையெல்லாம் இருக்கு. இத நான் என் கூட எடுத்துட்டு போக விரும்பல. ஏன்? ஏன்னா இந்த கல்யாண புடவையெல்லாம் என் மகேஷையும் உங்க எல்லாரையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் இதை யாருக்காவது தானமா கொடுத்துடுறேன். அத்தை, இந்த நகையெல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் நீங்க உங்க லாக்கர்ல வச்சுக்கிறீங்களா? நான் மம்மி கிட்ட சொல்றேன், அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனா இதுல உங்களோட நகையும் இருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த டிவோர்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சித்தி ப்ளீஸ், வாசல் வரைக்கும் நீங்க இதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களா? மகேஷ் என்ன அவர் வாழ்க்கையில இருந்து தூக்கி வீசிட்டாரு. என் திங்ஸ் எல்லாம் இங்க இருந்து என்ன பண்ண போகுது? நான் எதையும் சொல்லவோ இல்ல கேட்கவோ இங்க வரல. நான் நாளைக்கு காலையில இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதனாலதான் இப்பவே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு வந்தேன். இருக்கட்டும்மா, இருக்கட்டும். ஹோலி அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ரத்னாவை காயப்படுத்த முயற்சி பண்ணேன். ப்ளீஸ், உங்களால முடிஞ்ச என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, அன்னைக்குதான் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. நீ உன் தப்ப உணர்ந்ததே ரொம்ப பெரிய விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாம். மகேஷோட முடிவை ஒத்துக்கிறத தவிர நம்ம கிட்ட எந்த விதமான வழியும் இல்ல சாந்தி. மகேஷுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிறப்போ யாருனாலையும் எதுவும் செய்ய முடியாது. அறிவுரைகள் புரிய வைக்கிறத எல்லாமே வேஸ்ட் தான். அது மட்டும் இல்லாம மனசுல இவ்வளவு கஷ்டங்களை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்றது சாத்தியமே இல்லை. அதனால பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ரெண்டு பேரும் பிரியறது தான் நல்லது சாந்தி. என்னால எதையும் நம்பவே முடியல. என்னோட மகேஷ்க்கு, என் மகேஷ்க்கு விவாகரத்து ஆக போகுது. கனவுல கூட இதெல்லாம் நினைச்சு பார்க்கல. நானும் நினைச்சு பார்க்கலக்கா. எவ்வளவு சந்தோஷமா ஜானுவ மகேஷுக்காக நான் தேர்ந்தெடுத்தேன். நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்க்கா. ஜானு இந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தால. ஆனா இன்னைக்கு அவ செஞ்ச காரியத்தினாலேயே அவ அசிங்கப்படத பார்க்க வேண்டியதாயிடுச்சு. என்னோட மனசை வெடிச்சிடும் போல இருக்குக்கா. இன்னைக்கு என்னால என் புகுந்த வீட்லயே தலை நிமிர்ந்து நடக்க முடியல. பிறந்த வீட்டுக்கு போக முடியல. சங்கீதா, எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. அவ ரொம்ப கோவத்துல இருக்கான். யார் பேச்சையும் கேட்க தயாரா இல்ல. நான் போய் பேசி பார்க்கலான்னு நினைச்சா என்ன பார்த்தாலே எரிஞ்சு விடுறான்.
அக்கா, ஜானு கிளம்பி போறதுதான் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை வந்த உடனே மகேஷுக்கு பொறுமையா எடுத்து சொல்லி ஜானுவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஆ, நீ சொல்றது சரிதான். அப்படியே செய்யலாம். மகேஷ் தான் இப்ப யார் பேச்சும் கேக்குற நிலைமையில இல்லையே. உனக்கே தெரியும்ல, அவ போன தடவை அவன் வைஷுவுக்காக உயிரை விடவே துணிச்சிட்டான். சங்கீதா, நான் என்ன சொல்றேன்னா, ஜானுவ மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எல்லா முயற்சி நம்ம பண்ணலாம். ஒருவேளை அது மட்டும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலனா, கடவுளே, நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும். மகேஷையும் ஜானுவையும் பிரிக்காம பாத்துக்கணும். ஒரு நிமிஷம் மகேஷ், இந்த டிவோர்ஸ் இதெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல எல்லாரும் இதனால ரொம்ப கவலையா இருக்காங்க, கோவமா இருக்காங்க. மத்தவங்க கோவத்துக்காகவோ சந்தோஷத்துக்காகவோ இதையெல்லாம் நான் செய்யல வைஷு. என் மனசு உன்னை மட்டும்தான் விரும்புது வைஷு. இந்த ஜென்மம் முழுக்க அது உன்னை மட்டும்தான் காதலிச்சுக்கிட்டே இருக்கும். மகேஷ், எதுவும் பேசாத வைஷு. நீ சொல்றதுனால இந்த விவாகரத்து விஷயத்துல நான் மாற போறதில்ல. உனக்கு என் கூட வாழ பிடிக்கலனா விட்டுரு வைஷு, அது உன்னோட முடிவு. ஆனா என் முடிவு என்னன்னா, ஜானுவுக்கும் எனக்கும் இந்த பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த முடிவில் இருந்து நான் மாற மாட்டேன். ஓகே சார், நான் இன்னைக்கே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். சரி, அதுக்குள்ள நம்ம டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. மகேஷ், உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். எனக்கு டீ வேண்டாம் ஜானு, ப்ளீஸ். முதல்ல இதை எடுத்துட்டு போயிடு. சில நேரத்துல ஆட்டோ கிடைக்கிறது இம்பாசிபிள் ஆயிடுது இல்ல? வைஷு, நீ வீட்டுல நடந்த விஷயங்களை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க இல்ல? ரத்னா, எப்படியாவது மகேஷை தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஐ மீன், நான் இதை ஒத்துக்கிறேன், ஜானு மேல தப்பு இருக்கு. ஆனா டிவோர்ஸ் இதுக்கு சொல்யூஷன் இல்லையே. ஆனா வைஷு, உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்? ரத்னா, எனக்கு நீயும் சரி, இந்த வீட்டாளுங்களும் சரி, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரத்னா. இது நினைச்சு எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யூனோ, நேத்து மகேஷ் கிட்ட நான் பேச முயற்சி பண்ணேன், அவன் கிட்ட பேசினேன். ஆனா வைஷு, நீ மகேஷ் கிட்ட பேசுனியா? ஆனா ஏன்? ஜானுவனே அவங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கும் போது உன்னால இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியும்? அவங்க யாரையுமே விட்டு வைக்கல. இங்க பாரு வைஷு, ஹோலி என்னைக்கு ஜானுவனே கையும் களவுமா பிடிக்காம இருந்திருந்தா என் முகம் இவ்வளவு நேரத்துக்கு சுத்தமா அழிஞ்சு போயிருக்கும், நாசமா இருக்கும். ஆனா அந்த பழையெல்லாம் யார் தலையில விழுந்திருக்கும்? உன் மேலதான் இல்ல? அவங்க மகேஷ் அண்ணாவை விரும்பல, மகேஷ் அண்ணாவை அவங்கள விரும்பலன்றப்போ ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்து என்ன சாதிக்க போறாங்க வைஷு? அங்க பார், ஆட்டோவே வந்துருச்சு. இன்னைக்கு ஃபைனல் ரவுண்ட். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா போலாம்.
என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் என்ன யோசிச்சேன்னா, என்னம்மா சொல்லு. இன்னைக்கு நான் இந்த வீட்ல இருக்க போற கடைசி நாள் இல்லையா, அதனால எல்லாருக்கும் ஸ்வீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் போகும்போதாவது கொஞ்சம் இனிப்பா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். தாராளமா பண்ணு. இதுல என்ன இருக்கு? இது உன்னோட வீடு, கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆன்ட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. இன்னைக்குதான் இந்த வீட்ல நீ இருக்க போற கடைசி நாள் நினைச்சாலே எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. என் மகேஷோட பிடிவாதத்துக்கு முன்னால என்னால எதுவுமே செய்ய முடியல. நீ இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அக்கா வாங்க அக்கா. இவ அவ விருப்பப்படி ஸ்வீட் செய்யட்டும். சரி, வந்து பண்ணுமா. இந்த ஸ்டவ்க்கு என்ன ஆச்சு? இது ஏன் எரிய மாட்டேங்குது? இப்போ என் பிளான் என்ன ஆகுறது? ராஜீவ் சார் தான் ஜெயிப்பாரு பக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விஷால் தான் ஜெயிப்பான். எப்பவும் போல அவன் தான் சாம்பியன். சரியான முட்டாள். அவன் எப்படி ஜெயிப்பான்? அவன் வெறும் மென்டார் தான். ஆமா, வேணும்னா பார் வைஷு தான் ஜெயிப்பா. ஐ அம் ஷூர். சான்ஸே இல்ல. கண்டிப்பா ரத்னா தான் ஜெயிக்க போறா. கொஞ்சம் கஷ்டம்தான். ரெண்டு பொண்ணுங்களும் திறமசாலிங்க தான். போட்டி டஃபா தான் இருக்க போகுது. ஹலோ விஷால், நீ எங்க இருக்க? என்ன இப்பதான் கிளம்புறியா? என்ன விஷால், இனி கொஞ்ச நேரத்துல காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. சரி, ஓகே, சீக்கிரம் வந்துரு. இந்த விஷால் இருக்கானே. என்னாச்சு ரத்னா? ரொம்ப நல்ல மூட்ல இருந்தா யார திட்டிட்டு இருக்க இப்போ? எப்ப பார்த்தாலும் நான் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணும். எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த காம்படிஷன் சீக்கிரமா முடிஞ்சா போதும் இருக்கு. அப்பதான் அவன் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். சீரியஸ்லி என்ன டென்ஷன் ஆக்குறான். வைஷு, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இயரிங்ஸ் போடல, லிப்ஸ்டிக் போடல. சரி இரு, நானே உன்னை ரெடி பண்றேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா வைஷு? வெளியே ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீ தான் வின் பண்ணுவேன்னு காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? நிஜமாதான் சொல்றேன். எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நீ தான் ஜெயிச்சிருவ போல இருக்கு. சரி சரி, அது எல்லாத்தையும் விடு. நானும் ரெடி ஆயிட்டேன். சரி வா போலாம். ரத்னா, வைஷுக்கு என்னாச்சு? நேத்துல இருந்து அவ ரொம்ப டல்லா இருக்கா. வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? உண்மையை சொல்லு ரத்னா. வைஷு முன்னாடிலாம் எவ்வளவு ஜாலியா இருப்பா. இப்பெல்லாம் அவ அப்படி இருக்கிறதே இல்ல.
ரொம்ப வாடி போயிட்டா. உண்மையை சொல்லணும்னா அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். உனக்கே தெரியும், இந்த வருஷம் அவ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கா. அவளோட மம்மி இறந்துட்டாங்க. மும்பைல இருந்து பனாரஸுக்கு ஷிஃப்ட் ஆனது, நிச்சயம் நின்னு போனது கஷ்டமா தானே இருக்கும். அதுவும் இல்லாம மகேஷ் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரே வீட்ல 2 பேரும் பாத்துக்கிறது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. வைஷுக்கு இருக்க வைராக்கியம் வேற யாருக்குமே இருக்காது. சரி போலாமா?